ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 4ஆம் தேதி சதுர்த்தி. இந்த மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய சதுர்த்தி நாட்கள்ல நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சு ரொம்ப எளிமையா ரொம்பவே மகத்துவமான அந்த விநாயகர் பெருமானை வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு தீப பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தீப பரிகாரத்தை நீங்க உங்களுடைய வீட்டில் செய்வது மூலயமா இவ்வளோ நாட்கள் நீங்க பார்த்த கஷ்டங்கள் துன்பங்கள்ல இருந்து முழுவதுமான மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த சின்ன சின்ன கஷ்டங்களையுமே இது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சரி செஞ்சு கொடுக்க முயற்சி செய்யுங்க. இதற்கு முன்பு நீங்க அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாம் ஒரே நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிடும். மற்றவங்க முன்னாடி இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் செஞ்சிருக்கோமே, இப்படிலாம் பண்ணுறோமே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள பயங்கரமான வேதனையும் பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட வேதனைகள் நீங்க, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க, எதிர்பார்க்காத மாற்றத்தையும் நன்மைகளையும் தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக தான் இது இருக்கும். ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. எப்பவுமே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும். ஆனா அப்படி ஏற்றக்கூடிய தீபத்தை இந்த முறைப்படி நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றினாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த நாளாக அமைய போகுதுங்க. அதற்காகவாவது அந்த ஒரு விஷயத்திற்காகவாவது நீங்கள் கண்டிப்பான முறையில் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி பாருங்க. இந்த எளிமையான தீபம் தாங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க பார்த்த சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் மிகப்பெரிய துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க நம்ப முடியாத ஒரு உயரத்துக்கு செல்வதற்கான எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றுவது மூலியமா உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழு முதல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரன்றது இவ்வளவு நாட்கள் நீங்கள் சந்திச்ச சின்ன சின்ன துன்பங்கள் இருந்தும் சரிங்க, பிரச்சனைகள் இருந்தும் சரிங்க, முழுவதுமான நன்மைகளையும் தீமைகளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக்க நினைக்கிறேன், ஆனா அதை வாய்ப்பு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே நீங்க யோசிச்சு கவலைப்பட வேண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி பாருங்க. சரி, நீங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டிய அந்த தீபம் என்ன, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி முறைப்படி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் தெளிவாக புரியும். இந்த சதுர்த்தி நாட்கள் அப்படின்னாலே நம்ம விநாயகர் பெருமானை வழிபடக்கூடிய மிகவும் முக்கியமான நாட்கள்ல ஒரு நாள் சதுர்த்தி நாட்கள். இப்படி வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி நாட்கள்ல காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் சரிங்க, காலையிலேருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் நான் சொல்றேன், புரியுதுங்களா? நீங்க எந்த நேரத்துலாம் கிடையாது, காலையிலேருந்து இரவுல எந்த நேரத்தினாலும் சரிங்க உங்களுடைய வீட்டில் தாராளமாக தீபம் ஏற்றும். ஆனால் நம்மளுடைய வீடுகளில் எப்பவுமே தீபம் ஏற்றக்கூடிய நேரம் என்பது சரியா சொல்லணும்னா அது மாலை நேரத்துல தான் எல்லோருமே வீட்டில் தீபத்தை ஏற்றுவோம். காலையில கூட அதிகமாக ஏற்றது கிடையாது. காலையில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் வீடுகளில் தீபம் ஏற்றுவது உண்டு. ஆனால் முழுக்க முழுக்க மாலை நேரத்தில் தான் நம்மளுடைய வீடுகளில் தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட நீங்க உங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்ட இந்த ஒரு தீபத்தை ஏற்றினா போதுங்க, உங்க வாழ்க்கையில கனவுல மட்டுமே பார்த்த அனைத்துமே நிஜமாக்கக்கூடிய ஒன்று, சக்தி வாய்ந்த ஒன்று. எந்த ஒரு நோய் நொடியும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து அண்டாதுங்க. அது மட்டும் இல்லை, நீங்க நினைச்சது உங்களுடைய வாழ்க்கையில உடனே நடப்பதற்கான சக்தியுடைய பரிகாரமாகவும் இது இருக்க போகுது. அதனால கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் இதை செய்யாம தவிர்க்க வேண்டாங்க. முழு முதல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட இந்த தீபத்தை ஏற்றணும்ன்றத நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்யுங்க, போதுமானதாக இருக்கும். முதல் விஷயம், இதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீடுகளில் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள், ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்குன்ற போது இதை செய்யாம நம்ம சும்மா வச்சிருப்போம். அப்படிலாம் வச்சிருக்காம உங்களுடைய வீட்டில் நீங்கள் ரொம்ப எளிமையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று தாங்க இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மிகவும் முக்கியமான பொருள் தான், ஆனால் பலனளிக்கும், மிகப்பெரிய பலனளிக்கக்கூடியது. அதுதாங்க இந்த தீபத்தில் வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க. இந்த தீபத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். இந்த வெட்டிவேரை நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த வெட்டிவேரை மட்டும் உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தில் வச்சு பயன்படுத்துங்க, கட்டாயம் நடக்கும். 2 பொருட்கள் நம்ம சொல்ல போகிறோம் 2 தீபத்துக்கு வச்சு. முதலாவது இருக்கக்கூடியது இந்த வெட்டிவேர். வெட்டிவேரை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தும் சரிங்க,
வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருந்தும் சரிங்க, முழு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த வெட்டி வேர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். அதனால் கட்டாயமாக நீங்கள் வெட்டி வேரை உங்களுடைய வீடுகளில் தீபம் ஏற்றும் போது அந்த திரியோடு சுற்றி, பஞ்சு திரியோடு சுற்றி உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் வசம்பு துண்டு இருந்துச்சுன்னா அந்த வசம்பு எடுத்து நீங்கள் அதில் தீயில, அதாவது விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த தீயில சிறிது நேரம் காட்டி அந்த புகையை வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த கறி எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாங்க. இப்படியும் ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செஞ்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இது சதுர்த்தி நாட்களில் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் கஷ்ட துன்பங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கி வருவதற்கு இது மிகவும் எளிமையானதாக இருக்கும். கண்டிப்பாக முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகவும் எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த நான் சொல்லிட்டேன், தெளிவாக மறுபடியும் கேட்டுக்கோங்க. முதல்ல நீங்கள் 2 வகையான பரிகாரம் செய்யலாம். ஒன்று, முதலாவது விளக்கேற்றுங்க. அந்த விளக்கேற்றக்கூடிய தீபத்தில் நீங்கள் வெட்டி வேற திருச்சி, அதாவது தீபத்தினுடைய திரியோட, அந்த பஞ்சு திரியோட திருச்சி உங்களுடைய வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றுறீங்க. அப்படி ஏற்றலாம். அதுவும் முக்கியமாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இல்லை, புரியுதுங்களா? ரெண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எப்படின்னா, ரெண்டாவது முறையில் நீங்கள் தீபம் ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வசம்பு துண்டு எடுத்து அந்த வசம்பு துண்டை உங்களுடைய வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தினுடைய அந்த ஜோதியில் காமிக்கிறீங்க. அந்த ஜோதியில் சிறிது நேரம் கருக விட்டதுக்கப்புறமா அதனுடைய துகள்களை எடுத்து சின்னதாக நல்லெண்ணெய் ஊற்றியேன்ட்டு அதில் நீங்கள் ஒரு சந்தனம் மாதிரி கலக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பொட்டு வாய்க்கிற மாதிரி வந்துடும். அதை எடுத்து நீங்கள் நெட்டியில் வச்சுக்கோங்க விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா. இந்த ரெண்டுத்தில் எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமாக இது நாளைய தினம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்க. இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக செய்யாமல் விட்டுறாதீங்க. தவறுதலாக ஒரு முறை சும்மா செஞ்சால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத மாற்றத்துக்குமான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பரிகாரமாக அது இதுதாங்க. கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுங்க, இப்படிப்பட்ட தீபத்தினுடைய பரிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் செஞ்சாலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் சரிங்க, மிகப்பெரிய துன்பங்கள் இருந்தும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு முழுவதுமான தீர்வையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கண் முன்னாடி நடக்கக்கூடிய தவறுகள்லேருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மீட்டுக்கணும், பிரச்சனைகள் நீங்கிக்கணும் அப்படின்ற போது இதை மட்டுமாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏற்றி பாருங்கள். கட்டாயமாக இந்த சதுர்த்தி நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பார்த்த அந்த மாற்றத்துக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். கட்டாயமாக இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய ஒரு மாறுதலை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் தாராளமாக சொல்கிறேங்க, இதை பகிருங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் வெகு நாட்களாக மாற்றம் இல்லாத ஒரு கஷ்டத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மாற்றம் இல்லாத கஷ்டத்தோடு வாழ்ந்த அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் ஒரு மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையுன்றதுல மாற்றுக்கடல் இல்லைங்க. அதனால் பெருசாக இதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். வீட்டில் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதோடு இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்ற போகிறோம், அவ்வளோதாங்க. ஆனால் கட்டாயமே இது மிகப்பெரிய பலனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குன்ற போது எதற்காக, எந்த சூழ்நிலைக்காக நீங்கள் அதை செய்யாமல் இருக்க போகிறீங்க? முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை வீட்டில் செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்குமே பகிருங்க. ஏன்னா இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தின் மூலயமா மிகப்பெரிய மாற்றங்கள் தான் நிகழுமே தவிர மறுபடியும் பிரச்சனைகள் வராது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏற்றுங்க, கட்டாயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.